கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேத வசனமாகப்பட்டது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்கள் என்றால், நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டாரும் உங்கள் சார்ந்தவர்களும் கர்த்தரால் போஷிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திலான நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் அதை செய்வாராக. தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருங்க. இயேசுவை நம்புங்க. இயேசு மேலே எப்போதும் நம்பிக்கையாக இருந்து அவர் எங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு பேதுருவின் படகுல ஏறின தேவன் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே கர்த்தர் வந்து உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிள்ளைகள் படிப்பு, உங்கள் தேவைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் மனவேதனைகள் எல்லாவற்றிலும் இயேசு மாற்றக்கூடிய வல்லவர். 2 படகு அமிழத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன். அவர்கள் மாத்திரமல்ல, அவரோடு சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவிடத்தில் கேளுங்க. இயேசு தாமே கேட்கிற யாவருக்கும் கொடுக்க அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்தால் இயேசுவே எல்லா சிறையிருப்பு மாற்றுவாராக. இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை மாத்திரம் நம்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.